இந்த வாரம் லேர்னிங் சாட்டர்டேல இன்ட்ரெஸ்டிங் வெபினாரும் ஒரு பவர் பேக் ஒர்க் ஷாப்பும் உங்களுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கு. காலையில 10 மணிக்கு ஃபெஸ்டிவல் ஆஃப் பிகினிங்ஸ் யோர் ஃபர்ஸ்ட் க்ரோர் ஜேர்னி வித் கோடீஸ்வரி ஸ்பெஷலா ஒர்க்கிங் விமனுக்காக டிசைன் பண்ணியிருக்கோம் பை ஐஸ்வர்யா மகேஷ் அண்ட் மை செல்ஃப். 1 மணிக்கு வி ஹாவ் அன் வெரி இன்ட்ரெஸ்டிங் வெபினார் மேக் யுவர் ஆஸ்திரேலியன் சூப்பர் அனிவேஷன் ஒர்க் ஹார்டர் ஃபார் யூ. இது ஆஸ்திரேலியன் என்ஆர்ஐஸ்க்காக ஸ்பெஷலான வெபினார். எந்த வெபினாரையும் மிஸ் பண்ணிடாதீங்க. இப்போவே ரெஜிஸ்டர் பண்ணுங்க. எல்லாரும் தீபாவளியை நல்லா கொண்டாடி இருப்பீங்க. மௌர ட்ரேடிங் முடிஞ்சு போச்சு. மார்க்கெட் வேறு ஏதோ ஒரு மைண்டில் இருக்கிற மாதிரி இப்போவே உங்களுக்கு தோணி இருக்கும். தட்ஸ் கரெக்ட். நாம் நினைக்கிறது மார்க்கெட்டில் எல்லா நேரத்துலேயும் நடக்காது. அதுக்கு நல்ல உதாரணம் இந்த வருஷம். எல்லாருமே தொடர்ந்து ஸ்மால் கேப் மிட் கேப் இந்த 2 இடத்துல இன்வெஸ்ட் பண்ணால் தான் ரிட்டர்ன் வரும் அப்படின்னு 100% பிலீவ் பண்ணி அதில் மட்டுமே பணம் போட்ட ஒரு வருஷமாக தான் இந்த வருஷம் இது வரைக்கும் அமைஞ்சிருக்கு. ஆனால் ரிட்டர்ன் எங்கே வந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிஃப்டியில் வந்திருக்கு. நிஃப்டிக்குள்ளேயும் எங்கே ரிட்டர்ன் வந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா யாருமே எதிர்பார்க்காத ஒரு இடத்துல வந்திருக்கு. அது மட்டும் இல்லை, அசட் கிளாஸ் எது பெஸ்ட் அப்படின்ற கேள்விக்கு ஈக்விட்டி தான் பெஸ்ட்டு அப்படின்னு இந்த வருஷத்தின் ஆரம்பத்தில் கிட்டத்தட்ட எல்லாருமே நினச்சாங்க. பட் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா சில்வர் தான் பெஸ்ட் அசட் கிளாஸ் இந்த வருஷம் இது வரைக்கும். அதுக்கு அடுத்தபடியாக கோல்டு அண்ட் சில்வர் ஈக்விட்டியை இவ்வளவு டிசைசிவாக பீட் பண்ணும் அப்படின்னு யாராவது உங்களுக்கு இந்த வருஷத்தின் பிகினிங்கில் சொல்லியிருந்தா நிச்சயமாக நீங்கள் அதை ஏற்றுக்க மறுத்திருப்பீங்க. பட் நடந்தது என்ன எல்லாருக்குமே தெரியும். ஆனால் இன்னைக்கு இந்த வருஷம் நடந்த நிகழ்வுகளை வச்சுக்கிட்டு நீங்கள் அடுத்த வருஷத்துக்கு ப்ரிப்பேர் பண்ணணுமா? இன்றைக்கி நீங்கள் போய் பெஸ்ட் ரிட்டர்ன் எங்கே வந்திருக்கோ அந்த இடத்துல போய் உங்களுடைய எல்லா கவனத்தையும் செலுத்தணுமா அப்படிங்கிறது தான் ஃபண்டமெண்டல் கொஸ்டின். ஒரு முதலீட்டாளனா எனக்கு பாஸ்ட் பர்ஃபார்மன்ஸை பேஸ் பண்ணி வருங்காலத்தை தீர்மானிக்கக்கூடிய அந்த அணுகுமுறையில் நம்பிக்கை இல்லை. என்ன காரணம்னா மார்க்கெட்டினுடைய டைரக்ஷன் தொடர்ந்து காற்றின் திசை மாதிரி மாறிக்கிட்டே இருக்கும். சமீபத்தில் நடந்த விஷயங்கள் வருங்காலத்தில் நடக்கணும்னு எந்த விதமான கேரண்டியும் கிடையாது. இன்ஃபேக்ட் பல தருணங்களில் சமீபத்தில் நடந்த விஷயம் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்துச்சுன்னாக்கா வருங்காலத்தில் நடக்க போகிற நிகழ்வுகள் அதிலிருந்து மாறுபடும். அதனுடைய ஒரு தெளிவான எவிடன்ஸ் தான் இந்த ஆண்டு ஈக்விட்டி மார்க்கெட்டில் நடந்த நிகழ்வுகள். நீங்கள் பாருங்கள், போன வருஷம் உங்களுக்கு பிடிச்ச பங்குகள், உங்களுக்கு பிடிச்ச செக்டர்ஸ், உங்களுக்கு பிடிச்ச ஸ்மால் கேப் மிட் கேப் டீம் எவ்வளோ ரிட்டர்னை கொடுத்தது அப்படிங்கிற அடிப்படையில் நிறைய பேர் இந்த வருஷம் அதைத்தான் செய்யணும் அப்படின்னு உறுதியாக நம்பினாங்க. ஆனால் இந்த வருஷம் அது ஒன்றுமே செய்யலை. இன்ஃபேக்ட் நிறைய பேருக்கு ஃபைனான்ஷியல்ஸ் மேலே ரொம்பவே ஆர்வம், சில குறிப்பிட்ட ப்ரைவேட் செக்டர் பேங்க்ஸ் மேலே ரொம்பவே ஒரு மோகம். இன்றைக்கி ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா ப்ரைவேட் செக்டர் பேங்க்ஸில் 2-3 நிகழ்வுகள் நடந்திருக்கு. நான் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு எஸ் பேங்க்கில் கண்ட்ரோலிங் இன்ட்ரெஸ்ட் கிட்டத்தட்ட ஒரு மேனேஜ்மெண்ட் சேஞ்ச் அளவுக்கு ஒரு மாற்றம் நடந்திருக்கு. பட் இது பல பேருக்கு நம்பிக்கையை இதுக்கு முன்னாடி தரலை. 2வது ஆர்பிஎல் பேங்க்கில் ஒரு குளோபல் பேங்க் வந்து 26,000 கோடி ரூபாய் போட போகிறாங்க. 3வது இது இன்னும் கன்ஃபார்ம் ஆகலை, ஃபெடரல் பேங்க்லேயும் ஒரு பிளேஸ்மெண்ட் நடக்க போகுது. பட் இந்த மாதிரி எதுவுமே நீங்கள் ரொம்பவே விரும்பின பேங்க்ஸில் நடக்கலைங்கிறத நீங்கள் கவனம் கொள்ளணும். ஸோ ஒரு செக்டருக்குள்ளேயே உங்களுக்கு நிறைய நம்பிக்கை இருந்தால் கூட அந்த நம்பிக்கை எந்த இடத்துல நீங்கள் வந்து செலுத்துறீங்கன்றது ரொம்ப முக்கியம். நீங்கள் தவறான இடத்துல கடந்த காலத்தில் நடந்த நிகழ்வுகள், கடந்த காலத்தில் வந்த பங்கு விலை மாற்றங்கள் அடிப்படையில் உங்களுடைய பணத்தையும் கவனத்தையும் உங்களுடைய நம்பிக்கையையும் செலுத்தினீங்கன்னாக்கா அது வெற்றியை தரும்னு எந்த கேரண்டியும் கிடையாது. இன்ஃபேக்ட் நான் பார்த்த வரைக்கும் சொல்கிறேன், எல்லாருமே ரொம்பவும் விரும்பின ப்ரைவேட் செக்டர் பேங்க்ஸில், அதுவும் ஸ்மாலர் பேங்க்ஸ், மிட் சைஸ் பேங்க்ஸில் நிறைய வழி அவங்களுக்கு வந்திருக்கு. ஆனால் எதிர்பார்க்காத இடத்துல மார்க்கெட் பெரிய ஒரு தாக்கத்தை உருவாக்கிக்கிட்டு இருக்கு. ஸோ எங்கே நம்ம கவனம் செலுத்துகிறோம், எந்த இடத்துல நமக்கு நம்பிக்கை அதிகமாக இருக்கணும் அப்படிங்கிறதுல நம்ம கேர்ஃபுல்லாக இருக்கணும். கடந்த காலத்தில் நடந்த நிகழ்வுகளை நம்ம மனசில் வச்சுக்கலாம்,
பட் கண்மூடித்தனமாக நம்பக்கூடாது. வருங்காலத்தில் அந்த நிகழ்வுகள் ஆட்டோமேட்டிக்காக ரிப்பீட் ஆகும்னு எதிர்பார்க்கக்கூடாது. நிகழ்காலம், கடந்த காலம் ரெண்டுமே நமக்கு ஒரு பாடமாக தான் இருக்கணும். இட் இஸ் நாட் அ வழிகாட்டி. ஸோ ஒரு பாடமாக நிகழ்காலத்தையும் கடந்த காலத்தையும் நம்ம எடுத்துக்கிட்டோன்னா, எதிர்காலத்தில் நம்ம என்ன மாதிரி வியூகத்தை அமைச்சிக்கணும் அப்படின்னு நம்ம தெளிவாக யோசித்து ஒரு மாற்று சிந்தனையை கொண்டு வர வேண்டிய ஒரு காலகட்டத்தில் நம்ம இருக்கோம். இன்ஃபேக்ட் வருஷா வருஷம் நம்முடைய சிந்தனைகளை பட்டை தீட்டி கொண்டு திசை மாற்றிக்கொள்ள வேண்டிய ஒரு தேவை இருந்திருக்கிறது, இன்னும் இருக்கும். ஸோ இந்த தேவை இப்போ இன்னும் அதிகரிக்க போகுதுங்கிறது தான் இந்த வீடியோவில் நான் சொல்கிற மெசேஜ். அதுக்கு மார்க்கெட் நமக்கு நிறைய அறிகுறிகளை கொடுத்துக்கிட்டே இருக்குது. நாம் தான் அந்த அறிகுறிகளை சரியாக எடுத்துக்கிறது இல்லை. இன்னும் வேணால் பாருங்கள், கொஞ்ச நாளில் இண்டெக்ஸ் இன்னொரு 4-5% மேலே போச்சுன்னா அது இன்னும் நமக்கு நாம் இந்த வருஷம் செஞ்சிருக்கிற முதலீட்டு தவறுகளை இன்னும் வெளிச்சம் போட்டு காட்டும். ஸோ பாஸ்ட்டை பேஸ் பண்ணி இன்வெஸ்ட் பண்ணால் நம்முடைய ஃப்யூச்சர் நல்லா இருக்குமா அப்படின்ற ஒரு கொஸ்டினை இப்போயாவது எல்லாரும் கேட்கணும். அதுவும் நேரடி பங்கு முதலீடு செய்பவர்கள் நிச்சயமாக யோசிக்கணுங்கிறது தான் என்னுடைய கருத்து. நான் என்னுடைய முதலீட்டு அணுகுமுறையிலையும் சரி, தொழில் முறையான இயக்கத்துலேயும் சரி, எப்போவுமே வருங்காலத்தை ஃப்ரெஷ்ஷாக பார்ப்பேன். வருங்காலத்தை எப்படி நம்ம பார்க்கணுங்கிறதுல புதிய அணுகுமுறைகள் எப்போல்லாம் தேவையோ அப்போல்லாம் அதை உருவாக்கி அதை பற்றி இன்னும் நிறைய யோசித்து அதை நான் இம்ப்ளிமெண்ட் பண்ணுவேன். அடுத்த வருஷம் இன்னும் நிறைய மாற்றங்களை கொண்டு வர வேண்டிய ஒரு தேவை இருக்குது அப்படின்னு நான் உறுதியாக நம்புகிறேன். இப்போ தான் புது சம்பட், அதாவது மௌரட் ட்ரேடிங்லேருந்து ஒரு வருஷம் அடுத்த தீபாவளி வரைக்கும் ஒரு புது வருஷம் ஆரம்பிச்சிருக்கு சென்டிமெண்ட் வைஸ். பட் கேலண்டர் இயருங்கிறது எஃப்ஐஏஸ்க்கு ஒரு முக்கியமான டிரைவர். ஜனவரி 1லேருந்து அடுத்த வருஷம் அவங்களுக்கு ஆரம்பிக்கும். எப்போவுமே எஃப்ஐஏஸ் என்ன பண்ணுறாங்கன்னாக்கா, ஜனவரி 1லேருந்து வரக்கூடிய அந்த மாற்றங்கள், அவங்களுடைய முதலீட்டு அணுகுமுறையில் அவங்க எடுக்க வேண்டிய மாற்றங்களை டிசம்பர்லேருந்தே எடுத்துருவாங்க. ஸோ இந்த முறை இன்ஃபேக்ட் அவங்க அதுக்கும் முன்னாடி எடுக்கக்கூட வாய்ப்பு இருக்குதுன்னு நினைக்கிறேன். ஸோ எஃப்ஐஏஸ் மறுபடியும் அவங்க அணுகுமுறையில் ஒரு மாற்றத்தை கொண்டு வருவாங்க. இந்தியாவை வித்தியாசமாக பார்ப்பாங்க. அந்த பார்வையில் ஃபைனான்ஷியல் ஃப்ளோஸ் டைரக்ஷன் மாறும். இந்தியாவுக்கு பணம் வெளியே போயிட்டு இருந்த ஒரு சூழ்நிலை மாறி பணம் உள்ளே வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. இதெல்லாம் நடந்துச்சுன்னா மறுபடியும் மார்க்கெட்டில் ஒரு லார்ஜ் கேப் ட்ரிவன் டாப் டவுன் ட்ரேட் ஆரம்பிக்கும். பட் அந்த ட்ரேட்லேயும் நம்ம வச்சுருக்கிற பங்குகள், நம்ம வச்சுருக்கிற செக்டர்ஸ், நம்ம ரொம்பவே எதிர்பார்க்குற விஷயங்கள்லாம் நடக்குமா அப்படின்னு யோசிக்க வேண்டிய ஒரு கட்டாயம் இன்றைக்கி எல்லாருக்குமே இருக்குது. ஸோ இட்ஸ் டைம் டு ரீதிங்க் ஈவன் லார்ஜ் கேப். பட் அதை விட முக்கியமாக சொல்கிறேன், ஸ்மால் கேப்லேயும் மிட் கேப்லேயும் டெஃபினட்டாக எக்ஸ்ட்ரீம் காஷனை எக்ஸசைஸ் பண்ண வேண்டிய ஒரு நேரத்தை நோக்கி நம்ம போய்கிட்டுருக்கோம். ஏன்னா இண்டெக்ஸ் மேலே போய் இதெல்லாம் பர்ஃபார்ம் ஆகலைன்னா அடுத்த வருஷம் மார்க்கெட்டில் இந்த ஏரியாவில் மறுபடியும் ஃப்ளோஸ் வராதுன்னு நான் உறுதியாக நம்புகிறேன். இன்ஃபேக்ட் நிறைய பேர் எங்கே பர்ஃபார்மன்ஸ் இருக்கோ அங்கே போய் சேஸ் பண்ணுவாங்க. அதுதானே இயல்பு. கடந்த ஒரு மாதத்தில் எல்லோரும் கோல்டு அண்ட் சில்வரை ஏன் திருத்துனாங்க? போன வருஷம் பண்ணியிருக்க வேண்டிய விஷயத்தை ஏன் இப்போ பண்ணுறாங்க அப்படின்ற கேள்வி எல்லாருக்கும் வரணும் இல்லை? பர்ஃபார்மன்ஸ் அதை சேஸ் பண்ணுறாங்க. இதே பர்ஃபார்மன்ஸை மறுபடியும் மார்க்கெட் சேஸ் பண்ணும், அதுவும் லார்ஜ் கேப்பில் சேஸ் பண்ணும். இது நடக்கும்போது நாம் தப்பான இடத்துல உட்காந்துக்கிட்டு இருந்தாக்கா அது நமக்கு இன்னும் ஆங்ஸைட்டியை அதிகரிக்கும். ஸோ ஒரு முதலீட்டாளன் இன்றைக்கி என்ன பண்ணணும்? ஃப்ரெஷ்ஷாக திங்க் பண்ணணும். எஃப்ஐஐ மனசு மாறினா என்ன நடக்கும், அதுக்கேற்ற மாதிரி நம்ம ப்ரிப்பேர் பண்ணியிருக்கோமான்னு யோசிக்கணும். அந்த யோசனை நமக்கு முதலீட்டில் ஒரு எதிர்பார்ப்பையும் தெளிவையும் வருங்காலத்தை பற்றின ஒரு பார்வையையும் உருவாக்க வேண்டும். அந்த பார்வையை நம்ம அடுத்த ஒரு மாதத்தில் உருவாக்கிக்கிட்டால் அந்த பார்வையின் அடிப்படையில் நம்ம முதலீட்டு முடிவுகளையும் மாற்றிக்கொள்வோம். கடந்த காலத்தில் செய்த தவறுகளிலிருந்து சில மாற்றங்களை நம்ம எடுப்போம். அந்த மாற்றங்கள் நம்மளை எதிர்காலத்துக்கு தயார்படுத்தும். அப்படி எதிர்காலத்திற்கு தயாரான ஒரு நிலைக்கு போவதுதான் இன்றைக்கி நம்மளுடைய ப்ரையாரிட்டியாக இருக்க வேண்டும். அதை மறக்காமல் என்ன செய்யணுமோ அதை செஞ்சு எதிர்காலத்தை நோக்கி இணைந்து பயணிப்போம். முதலீட்டு களம் உங்கள் களம். நன்றி.